வந்து ஊழியம் young செய்யுங்க. children. We will when it's finalized, we will let you know. சரியா அதை நம்ம முடித்த பிறகு உங்கள்கிட்ட சொல்றோம். Can I read verse from the book of Psalms, சங்கீத புஸ்தகம் chapter 14 verse 1. 14ஆம் அதிகாரம் வசனம் 1. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. The fool says in his heart, there is no God. They are corrupt, they do abominable deeds, there is none who does good. In this beginning of this year, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் how many of us want to be fools? எத்தனை பேரு நம்ம வந்து மூடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம்? நம்ம பாஷையில முட்டாள்களாக இருக்க ஆசைப்படுறோம். How many people want to be wise? எத்தனை பேரு ஞானமுள்ளவர்களாக இருக்க ஆசைப்படுறோம்? How many people want to be fools? எத்தனை பேரு முட்டாள்களாக இருக்க? You might have heard this verse many times. இந்த வசனம் பலமுறை நீங்க கேட்டிருக்கலாம். The fool has said in his heart, there is no God. மதிகேடன் சொல்லுகிறான் தேவன் இல்லை என்று. This verse is not for people who are atheists or free thinkers. இந்த வசனம் வந்து நாத்திகர்களுக்கும் அல்லது சொந்தமா நினைக்கிறவர்களுக்கும். Many people who whether God is there, I don't care, I don't know. தேவன் அங்க இருக்கிறாரா இல்லையா எனக்கு ஒன்றும் அது கவலை He இல்லை. might be there, I don't care. அவர் அங்க இருப்பாரு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. These are free thinkers. இவங்க வந்து சொந்தமா நினைப்பவங்க. Many words to describe these people. இந்த ஜனங்களை இப்படியாய் விவரிக்க பல வார்த்தைகள். The word this verse is not just meant for those who don't believe in God. இந்த வசனம் வந்து தேவன் இல்லை என்று சொல்லி இருப்பவர்களுக்கு அல்ல. Is meant for anyone who does not depend on God. இந்த வசனம் யாருக்கு? அதாவது தேவனை சார்ந்து இல்லாத மக்கள் அவர்களுக்கு. Even in the time of Israel, இஸ்ரவேல் காலங்களிலும் கூட there were many among the Jews யூதர்களுக்குள்ளாக அநேகர் who did not care about God. தேவனை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லை. They were not worried. அவங்களுக்கு கவலையே இல்லை. What can God do to me? தேவன் என்னை என்ன செய்வார்? Nothing will happen lah. ஒன்னும் நடக்காதுப்பா. So when we do something wrong, நம்ம ஏதாவது தப்பு செய்யும் போது does fear or guilt creep into your heart? ஒரு பயம் அல்லது ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்குதா? We have this something called manasachi, you know, conscience. மனசாட்சி நமக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா? This conscience work or not? இந்த மனசாட்சி வேலை செய்தா? God has placed conscience in all of us. தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். But there are many who do not have access to their conscience anymore. அநேகருக்கு தங்களுடைய மனசாட்சியோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. Because they have become numb. காரணம் அவங்க வந்து மறுத்து போயிட்டாங்க. They do not feel any prickling of conscience. எந்த விதத்திலையும் அவங்களுடைய மனசாட்சி தங்களை குத்தவே குத்தாது. These are those இவங்க தான் who the psalmist says, சங்கீதக்காரர் அவங்களை பார்த்து சொல்றார், மதிகேடனே. deep inside our heart, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல God has placed conscience. தேவன் நமக்குள்ளாக ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். He has created us in such a delicate way. நம்மை ஒரு அழகான விதத்திலே அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். All of us have the same things. நமக்கு எல்லாருக்கும் அதே காரியம் இருக்கு. Everyone has a nose. எல்லாருக்கும் ஒரு மூக்கு இருக்கு. Anyone has two nose? யாருக்காவது ரெண்டு மூக்கு இருக்கா? Anyone doesn't have a nose? யாருக்கும் மூக்கே இல்லையா? Anyone doesn't have an intestine here? யாருக்கும் குடலே இல்லாம இருக்கிறீங்களா?
Anyone doesn't have a mouth? யாருக்காவது வாயே இல்லையா? Something must go in, right? Always. ஏதாவது உள்ளுக்கு போகணும்ல, Then always must come out also, right? அப்புறம் அது வெளியவும் ஆகணும்ல. Everything you got. Someone missing anything? யாருக்காவது எதுவும் இல்லாம இருக்குதா? God has made everything. தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். And when we go to the doctor, டாக்டர்கிட்ட போகும்போது the doctor knows what to do. டாக்டருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. How did the doctor come to this point where he knows what to do? டாக்டர் எப்படி இந்த விதத்துக்கு வந்திருக்கிறார், என்ன செய்வதுன்னு? Because over the years, வருடங்களிலே, centuries, millennia, பல நூற்றாண்டுகள், சதா காலங்கள், they have tested it. அவர்கள் அதை சோதித்திருக்கிறாங்க. Every human, they have the same body structure. எல்லா மனுஷருக்கும் அதே விதமான சரீர உறுப்புகள் உண்டு. When something happens to us, நமக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா the doctor knows what to do. டாக்டருக்கு தெரியும் அவர் என்ன செய்யணும்னு. Not because he found the discovery himself. அது கண்டுபிடித்தவர் என்றல்ல. Everything we know comes from a previous generation. நமக்கு தெரிந்ததெல்லாம் முன்னாலான தலைமுறையிலிருந்து வந்தது. And we develop more and more and more and more. அதே காலங்கள் மாற மாற நாம் அதை சரிப்படுத்தி கொண்டே வருகிறோம். Olden day people, they will know what plants to put for certain things. பழைய காலத்து மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதுக்கு என்ன செடியினுடைய வைத்தியம் கொடுக்கணும். Slowly. Over time we develop. மெதுவாக காலங்கள் கடந்து போக, But despite all this, இவையெல்லாம் இருந்த போதும், if a person does not depend on our maker, நம்மை சிருஷ்டித்த தேவனை சார்ந்து இல்லாம இருந்தா, the psalmist says you are a fool. சங்கீதக்காரர் சொல்றார் மதிகேடன். Because God who has made us, தேவன் நம்மை உண்டாக்கினவர், he knows everything about us. நம்மை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். Why do people become they lose their fear of God? ஏன் மக்கள் தேவன் பேரில் பயம் இல்லாமல் போகிறாங்க? Because the moment they do something wrong, காரணம் அவங்க ஏதாவது ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்யும் போது nothing happens. ஒன்னும் நடக்கல. They don't die. சாக மாட்டாங்க. Their hand nothing happens to their hands. கைக்கு ஒன்னும் ஆகாது. Nothing happens. Hey, ஒன்னு நடக்கலன்னா ஒன்னு நடக்கல. and they do again. மறுபடியும் செய்யறாங்க. Hey, nothing happens. ஒன்னும் நடக்கல. Slowly what happens? Slowly என்னாகும்? காலங்கள் கடந்து போக, hey, there is no God. தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. Oh, God is not bothered. அல்ல, தேவனுக்கு அக்கறையே இல்லை. And we play with this word grace. இந்த வார்த்தையினாலே நாம் விளையாடுவோம். கிருபை. God is patient. தேவன் பொறுமையா இருக்கிறாரு. God is loving. தேவன் அன்புள்ளவரா இருக்கிறாரு. Because of that, அது நிமித்தமாக people repeat and repeat and repeat and repeat. ஜனங்கள் மறுபடியும் அதே செய்வாங்க. One day they will say there is no God. கடைசியில ஒரு நாள் சொல்லுவாங்க தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. Nothing happened to me. எனக்கு ஒண்ணும் நடக்கல. But the God who knows our body, தேவன் நம்முடைய சரீரத்தை அறிந்தவர். He also knows the heart. அவருக்கு நம்முடைய இருதயத்தையும் தெரியும். If you smoke, நீங்க புகை பிடிப்பீங்க, you won't die on the spot. நீங்க உடனே நீங்க சாக மாட்டீங்க. Anyone you know smoke first died on the spot? யாராவது நீங்க பாத்துறீங்களா அவங்க சிகரெட்டு ஏதோ புகை பிடித்த உடனே துப்புன்னு கீழே விழுந்தாங்கன்னு? யாராவது இருக்காங்களா? It takes 30 years. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் எடுக்கும். 30 years. 30 வருஷம் எடுக்கும். You will die one day. ஒரு நாள் நீங்க நிச்சயமா சாவுவீங்க. Everyone is going to die. எல்லாரும் ஒரு நாள் சாவ போறோம். Most smokers die a painful death. ஆனா புகை பிடிக்கிறவங்க ஒரு கொடூரமான ஒரு சாவை சந்திப்பாங்க. Not 100%. 100% இல்ல. I say not everyone will die the same. எல்லாரும் அதே விதமாக சாவ மாட்டாங்க. But there is no fear. பயம் இல்ல. Nothing happens to us. நமக்கு ஒண்ணு நடக்கல. But you take an X-ray. ஆனா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா, scan your lungs. உங்களுடைய ஈரல ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா black. எல்லாம் கருப்பா இருக்கும். அடுப்பு கறி மாதிரி. Even the Kuman go also, you'll reverse and come out. அந்த கருப்பா இருக்கு. அந்த
கிருமி. அந்த கிருமி உள்ளுக்கு போனுச்சுன்னா அது கூட பாருங்க பயந்து பின்னால ஓடிடும். கோஸ் தான் ஓடிடும். வாடா. You don't die on that day. அதே நாள்ல நீங்க சாக மாட்டீங்க. So what they do, they slowly lose the fear. என்ன ஆகும்? மெதுவாக தேவ பயம் அவங்கள விட்டு போயிடும். This is human nature. இது மனித சுபாவம். Using that example, in all the same, in everything, every kind of bad habit, it starts that way. எல்லா கெட்ட பழக்கங்களும் அவ்விதமாக ஆரம்பிக்கும். But God has given us His Holy Spirit. ஆனால் தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். To teach us. நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. To be wise. நம்ம ஞானமாய் இருப்பதற்கு. Man can call us stupid. மனுஷர்கள் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. But if God calls us stupid, ஆனா தேவன் நம்மளை முட்டாள்னு சொன்னா there is nothing worse than that. அதை காட்டிலும் எதுவும் பயங்கரமா It means everything is God. அப்படினாக்க எல்லாமே தேவன். Everyone makes mistakes. எல்லாம் தப்பு செய்றாங்க. But God calls a person stupid, that is already unreversible. ஆண்டவர் ஒருவனை பார்த்து முட்டாள் மதிகேடன் என்று சொன்னாக்க அதை திரும்ப முடியாது. This morning I would just like to look at 5 fools that Jesus called out. நம்ம இந்த காலையில 5 முட்டாள்களை தேவன் இயேசு அழைக்கிறார். Does Jesus call people fools? இயேசு அப்படி மக்களை முட்டாள்னு சொல்லி அழைக்கிறாரா? இல்ல, இயேசுலாம் சொல்ல மாட்டாரு. அப்படி என்ன சொல்லவே அவருடைய வாயில இந்த மாதிரி வார்த்தையே வராது இல்லையா? Let's look at the word of God. தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். Why did Jesus call people fools? ஏன் இயேசு ஜனங்களை முட்டாள்னு சொன்னார், மதிகேடனே என்று சொன்னார்? Let's turn first to Matthew chapter 23. மத்தேயு 23ஆம் அதிகாரம். First verse 17. வசனம் 17. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? For context, you can read from verse 16 to 17. இதை இன்னும் அறிந்து கொள்வதற்கு பின்னணியை பார்க்கணும். வசனம் 16 இருந்து பார்க்கலாம். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? When people bring an offering to the altar, மக்கள் தேவனுடைய ஆலயத்திலே காணிக்கைகளை கொண்டு வரும்போது what makes the offering holy? என்ன ஒரு காரியம் அந்த காணிக்கை பரிசுத்தப்படுத்துகிறது? What makes this place holy? என்ன ஒரு காரியம் இந்த இடத்தை பரிசுத்தமாக்குகிறது? Is it the look of this place? இந்த இடத்தை பார்க்கும் விதத்திலையா? Is it the possessions that we have? அல்லது நாம் இருக்கிற பொருள்கள் நிமித்தமாகவா? Or is it by God who is present? அல்லது தேவன் இங்கு பிரசன்னமாய் இருப்பதா? Sometimes, generally, in today's culture, சில சமயத்துல you go இன்றைய to big கலாச்சாரத்துல churches. இன்றைக்கு பெரிய சபைகளுக்கு போகும்போது Wow! You have the stage, you have auditorium settings, அங்கே ஒரு மேடை இருக்குது, அங்க அலங்காரம் இருக்கிறது, top notch equipment. அதாவது அங்க சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது. What makes the place holy? என்ன ஒரு காரியம் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறது? Is it all that? அது மாத்திரமா? 1,000 people came together. அல்லது 1000 மக்கள் அந்த இடத்துக்கு Move வந்தாங்க. of God. தேவனுடைய அசைவு What do we see? என்ன அங்க பார்க்கிறோம்? Generally, our eyes are taken to what we can see. பொதுவாக நம்முடைய கண்கள் என்ன நமக்கு காணப்படுதோ அதை தான் நம்ம பார்க்கிறோம். You will look at all the equipment, அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்க்கிறோம். the stage, the lighting, அந்த மேடை, அந்த the விளக்கு, carpet, அந்த காப்பட்டு, கலரு, the amount of things spent. என்ன காரியங்கள் அங்க We look at the செலவழிக்கப்பட்டு crowd. ஜனங்களை பார்க்கிறோம். But what if God is not there? அப்படி தேவன் அங்க இல்லைன்னாக்க என்ன கடைசியில?
What's the point of coming to a church? என்ன பிரயோஜனம் ஒரு ஆலயத்துக்கு வந்து Grand looking church. ஒரு அலங்காரமான ஒரு சபையை பார்த்து, But God is not there. ஆனா தேவன் அங்க இல்ல. Jesus says, fools. தேவன் அவர்களை பார்த்து சொல்றார், மதிகேடனே, முட்டாள். Is it all this gold or these expensive things? இந்த இடத்தில் உள்ள இந்த பொன்னு விலை உயர்ந்த பொருள்களாலே, Or is it God who makes the place holy? அல்லது தேவன் அந்த இடத்தை பரிசுத்தமாய் தேவன் இந்த இடத்துல பரிசுத்தராய் இருக்கிறார். Humanly, we always look at the outside. பொதுவாக நம்ம வெளி தோற்றத்தை தான் And this is பார்ப்போம். what the people of the Jewish people at the Jesus time were doing. அந்த நாட்களிலே யூத மக்கள் அப்படிதான் செய்து கொண்டிருந்தாங்க. They said, "La, hey, if you swear by the temple, is nothing. அவங்க என்ன சொன்னாங்க, தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ண ஒண்ணும் இல்ல, Nothing. The temple is nothing. தேவாலயம் ஒண்ணுமே But look இல்ல. at the gold around the temple. ஆனா அந்த தேவாலயத்தை சுத்திலும் பாருங்க, அங்க இருக்கிற அந்த பொன்னு, Swear by the தங்கம், gold." அந்த தங்கத்தின் மேல சத்தியம் பண்ணுவது. God is saying it's not the gold that makes the place great. அதாவது அந்த தங்கம், அந்த பொன்னு, அது அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தல. The presence of God. அது தேவ பிரசன்னம், அதுவே. People choose church today இன்றைக்கு ஜனங்கள் சபை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? not based on the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்தல்ல, but for other unimportant things. மற்ற முக்கியமில்லாத காரியங்கள். அதுக்காக Where all the pigs are going, that's where they will go. எங்கெல்லாம் பன்னிங்க போகுதோ அந்த இடத்துக்கு தான் போகும். They will go. They also will go. அந்த பன்னிகள் போகுது இல்லைங்களா, அதே போல இவங்களும் போவாங்க. What does all these pigs all look for? இந்த பன்னிங்கெல்லாம் என்ன தேடுது? Food. சாப்பாடு. Bless me, Lord. Bless me, Lord. Bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். Where church give coffee, சபையில வந்து காபி கொடுக்கறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க. where the church is loving, சபை ரொம்ப அன்பா இருக்குது. church has a lot of facilities. சபைக்கு நிறைய வசதிகள் And we இருக்குது. are a small town church. We is a bit different. நம்ம ஒரு சின்ன பட்டணத்துல ஒரு சின்ன சபையா இருக்கோம், அது பெருசு இல்ல. Big cities they look for many things. பெரிய பட்டணங்களில சில காரியங்களை பார்ப்பாங்க. Must have all these facilities. இந்த வசதிகள்லாம் இருக்கணும். When I went to our church in KL, கோலம்பூர்ல ஒரு சபைக்கு போனாரு. got escalator also. அங்க வந்து எஸ்கலேட்டர் அப்படியே அந்த மாடியில ஏறி போறதுக்கு. No need to walk the stairs. அந்த படி Escalator. ஏறி போக வேண்டாம், அந்த அதுல காலை வச்சோம்னா அது அப்படியே மேல Park the கொண்டு போயிடும். car. Park the car down. காடி அங்க கீழே பார்க் பண்ணிட்டு No need to take lift also. லிஃப்ட் கூட எடுக்க வேண்டாம், Escalator. எஸ்கலேட்டரே போதும். Come inside. 5,000 seater. 5000 பேர் அங்க உட்கார்ந்திருக்காங்க. This is what you go to city they look at. சிட்டில பட்டணங்களில இததான் அவங்க பாக்குறாங்க. Oh, they look at the speakers. அல்லது யாரு பேசுறாங்கன்னு Fire, பாக்குறாங்க. fire, 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 fire. நெருப்பு நெருப்பு நெருப்பு, அக்னி. It's God there. தேவன் அங்க இருக்கிறாரு, அதான் முக்கியம். Jesus says, இயேசு சொல்றாரு, it's the presence of God. தேவ பிரசன்னம். My house. என் வீடு. When God is there, தேவன் அங்க இருக்கும்போது it becomes God's house. அது தேவனுடைய வீடாக மாறும். If God is not there, தேவன் அங்க இல்லைனாக்கா it is not His house. அது அவருடைய வீடு இல்ல. The second thing இரண்டாவது காரியம் we find in verse 18-19. வசனம் 18. மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? The second thing that Jesus says, fools. இரண்டாவது காரியம் இயேசு சொல்லுகிறாரு, மதிகேடனே. The Jewish people, யூத மக்கள் when they present an offering to before the temple, தேவனுக்கென்று தேவாலயத்திலே காணிக்கை செலுத்தும் போது they prioritize their offering. அவங்க தங்களுடைய காணிக்கை குறித்து அவங்க வந்து விளம்பரம் செய்வாங்க. In other words, how much am I giving today? இன்றைக்கு நான் எவ்வளவு கொடுக்கிறேன்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். Have you ever asked the Lord, how much am I? Lord, look at how much I'm giving. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் எவ்வளவு கொடுக்கிறேன் பாத்தீங்களா?
Have we boasted in our heart? நம்முடைய இருதயத்தில் நம்ம பெருமை பாராட்டி இருக்கிறோமா? That one all I gave only lah. நான் அவ்வளவுதான் கொடுத்தேன். இல்ல, that one all I gave only. அதெல்லாம் நான் தான் கொடுத்தேன். Hey, the church is running with my money. இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. Hey, the இந்த ஆலயம் இந்த சர்ச் என்னோட காணிக்கை என்னுடைய தசமபாகத்தினால தான் ஓடுது சொல்லி இருக்கிறாங்க. not no more here. அப்ப அவங்க இல்ல, இப்ப அங்க இல்ல, அவங்க போயிட்டாங்க. Look at the offering. காணிக்கை பாருங்க. You know what they felt that their offering made the temple holy. அவங்களோட உள்ளத்துல என்ன தெரியுங்களா? அவங்களுடைய காணிக்கை தான் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. Without my offering, this place nothing lah. என்னுடைய காணிக்கை இல்லாம இந்த இடம் ஒண்ணும் இல்ல. Jesus says, fools. இயேசு சொன்னாரு, மதிகேடனே. Is your gold holy? Oh, the temple that blesses your offering holy. உன்னுடைய பொன்னு பரிசுத்தமா அல்லது once again, is your gift holy? உன்னுடைய காணிக்கை பரிசுத்தமானதா? Or the temple that makes your gift holy? அல்லது அந்த தேவாலயம் உன்னுடைய காணிக்கை பரிசுத்தமாக்கினதா? Jesus says, fool. இயேசு சொன்னாரு, மதிகேடனே. They started looking at their offering. அவங்க என்ன செய்றாங்க? அவங்க காணிக்கை தான் பார்க்கறாங்க. And they thought that their offering is what is building the kingdom of God. அவங்க நினைச்சாங்க அவங்களோட காணிக்கை தான் தேவனுடைய ஊழியத்தை கட்டுதுன்னு. Fool. மதிகேடனே. It is the temple, the house of God that makes what you give holy. தேவனுடைய ஆலயம், அதாவது தேவனுடைய வீடு தான் நீ கொடுக்கிறதை பரிசுத்தமாக்குகிறது. You take it and give somewhere else, நீங்க எடுத்து வேற எங்கேயும் கொடுத்தீங்கன்னா you would not be nothing. அதுல ஒண்ணும் இல்ல. But when you give it to the house of God, ஆனா தேவனுடைய வீட்டுக்குன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா that offering becomes holy. அந்த காணிக்கை பரிசுத்தமாகுது. And then what you see, பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம்? you be blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு வரீங்க. When you bring an offering to the house of God, நாம் நம்முடைய காணிக்கை தேவனுடைய ஆலயத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வரும்போது God blesses your offering. தேவன் நம்முடைய காணிக்கையை ஆசீர்வதிக்கிறார். Never think, sometimes that's what the Jews were thinking, is my money that was blessing the temple. இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க கொடுக்கிறதா தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து. Which is greater, your gift or the altar? எது பெருசு? உங்களுடைய காணிக்கையா தேவனுடைய பலிபீடமா? Altar is bigger. தேவனுடைய Without the பலிபீடம். altar you cannot be blessed. தேவனுடைய பலிபீடம் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. But humanly, ஆனா பொதுவாக மனுஷர்கள் we think that our giving is great. நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்கிறது தான் பெருசுன்னு. The Jews thought that. யூதர்கள் அப்படி நினைச்சாங்க. Jesus said, fool. இயேசு சொன்னாரு, மதிகேடனே. A question. ஒரு கேள்வி. Do you bless God or does God bless you? நீங்க தேவனை ஆசீர்வதிக்கிறீங்களா அல்லது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? Mindset. நம்முடைய மைண்ட் செட், ஏய் நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கலனா I am giving, if I don't give. Hey, who is blessing? You blessing the church or God blessing you? நீங்க தேவனை ஆசீர்வதிக்கிறீங்களா அல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? Mindset. நம்முடைய மனசு. And many are fools. நிறைய பேர் மதிகேடர்களா இருக்கிறாங்க. Why are they fools? ஏன் மதிகேடர்களா இருக்கிறாங்க? Because they'll end up losing everything. காரணம் அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து போவாங்க. Jesus calls them fools. இயேசு அவர்களை பார்த்து மதிகேடனேன்னு சொல்றார். It's not us calling them fool, Jesus calls them. நாம் அவர்களை மதிகேடர் என்று அழைக்கல, இயேசு அவர்களை பார்த்து. The third fool that Jesus calls. மூணாவது மதிகேடர் இயேசு அழைக்கிறது. Luke chapter 11 verse 40. லூக்கா 11. Let us read 38 to 41. 38 இருந்து 41 வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருக்கிறதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ!
நீங்கள் ஒருத்தலாம் மறிகொழுந்து முறைய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். Jesus was invited for a meal in a house of a Pharisee. இயேசு ஒரு சமயம் பரிசேயர்களுடைய வீட்டில் சாப்பாடுக்கு அழைக்கப்பட்டார். So Jesus went, இயேசு அங்க போனார். and we do not know why. ஏன்னு தெரியாது. He didn't wash his hands before he started eating. அவரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி தன்னோட கையை கழுவல. The Jewish custom யூதருடைய கலாச்சாரத்துல is very much like ours. நம்மை போல Before we eat, நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக we wash our hands. நம்முடைய கைகளை கழுவோம் இல்லையா? Correct? உண்மைதானே? Do you wash your hands before you eat? கை கழுவாம சாப்பிடுவீங்களா? You know, got some kursus. இப்படி இல்லைனாக்க உங்களுக்கு கொஞ்சம் பாடம் கொடுக்கணும். I'm not talking about eating kropo. Tell everybody, no one wash hands. They will go rub here, rub there, they will eat. இந்த குரோப்போ இந்த அப்பளப்பூ இது சாப்பிடும்போது நம்ம கையை கழுவ மாட்டோம், எங்கேயோ தொட்டுட்டு வந்து சாப்பிடுவோம். போயிருக்கோம். ஆனா போட்டு டிஃபரெண்ட். அது வேற. You eat your rice. ஆனா நம்ம சோறு சாப்பிடும்போது all of us wash our hands. நம்மட கையை கழுவோம் இல்லீங்களா? And then got what 5 ways you got any more just a way to wash your hands. I don't know. இந்த கோவிட் காலத்துல பாருங்க, கையை சவுக்காரம் போட்டு இப்படி கழுவணும் அப்படி கழுவணும் அப்படி கழுவணும்னு சொல்லிட்டு காமிப்பாங்க இல்லைங்களா? Anyway, எப்படியோ generally we wash our hands. பொதுவாக நம்முடைய கையை கழுவுறோம். Same like the Jewish people. யூத ஜனத்தை போல. This was an important part of their custom. இது அவங்களுடைய கலாச்சாரத்துல ஒரு முக்கிய பகுதி. We do not know why. ஏன்னு தெரியாது. Whether intentionally or unintentionally. வேணும்னா அல்லது தெரியல. Jesus did not wash his hands. இயேசு தம்முடைய கையை கழுவல. So the one who invited him, ஆகினால அந்த வீட்டுக்கு அழைத்த அந்த மனுஷர் even அவன் பார்த்து நீ இது பண்ணான். he was taken aback. அவன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனான். But he inside his mind, அவன் மனசுல ஒரு காரியம் ஏற்பட்டுச்சு. oh man of God, no simple hygienic etiquette. இவர் ஒரு தேவ மனுஷர், இவருக்கு சுத்தம் ஒண்ணு இல்லையே. No hygienic culture. சுகாதார கலாச்சாரம் ஒண்ணு இல்லையே. In his mind, அவன் மனசுல Jesus knew what he was speaking. இயேசு அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அறிந்து Jesus said, இயேசு சொன்னாரு, fools, மதிகடனே, you all clean the outside of the cup, நீங்க இந்த பாத்திரத்தின் வெளியில தான் கழுவுவீங்க, inside ஆனா உள்ளுக்கு you're full of greed and wickedness. நீங்க உள்ளுக்குள்ளாக பாருங்க எவ்வளவு ஒரு கஞ்சத்தனம், எவ்வளவு ஒரு பேராசை, இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது. You can't see what you're doing to people. நீ ஜனங்களுக்கு என்ன செய்யணும் உனக்கு பார்க்க முடியல. But you're so concerned about hygiene. ஆனா நீங்க இந்த சுகாதாரத்தை குறித்து அவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. But you are torturing people. ஆனா நீங்க ஜனங்களை கொடுமைப்படுத்துறீங்க. Wickedness is what the sins you do towards others. அதாவது மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்கிற அந்த அக்கிரமங்கள். This is what the Pharisees were doing. இதுதான் பரிசேயர்கள் செய்துட்டு They இருந்தாங்க. were full of greed. அவங்களுக்குள்ளாக நிறைய பேராசை இருந்தது. They were abusing people. ஜனங்களை தப்பாக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. But for them, must wash the hands. ஆனா அவங்களுக்கு கையை கழுவணும். So you only look at the outside. வெளியில தான் நம்ம பார்க்கிறோம். You want outside to be clean. வெளியிலயும் சுத்தமா இருக்கணும். But look at your heart. ஆனா உங்க இருதயத்தை பாருங்க, So dirty. எவ்வளவு அழுக்கா இருக்குது. See, they judged Jesus. இயேசு இப்படியாய் நியாயம் தீர்த்தாங்க. Jesus is in their heart. அவங்க இருதயத்துல This is a rabbi. இயேசு ஒரு ரபி, Man of God. தெய்வ மனுஷரு, Can't even wash hands. கையை கூட கழுவ முடியல. What kind of man of God doesn't wash his hands? என்ன மாதிரி ஒரு தெய்வ மனுஷன் கையை கூட கழுவாம இருக்கிறாரு? Let me ask you, if a man of God comes here doesn't wash your hands, what will you do? இத பாருங்க, உங்க வீட்டுல ஒரு தெய்வ மனுஷர் வராரு, தன்னோட கையை கழுவ நீங்க என்ன செய்வீங்க? Oh, he's dressed dirty. அல்லது அவர் அசிங்கமா உடுத்தி இருக்கிறாரு. Would your impression of him go down? உங்களுடைய அபிப்பிராயம் அவரை குறித்து எப்படி இருக்கும்? கீழே போகுமா? It will go down. நிச்சயமா கீழே Humanly, போகும். because we judge the outside. ஏன்னா நம்ம வெளி தோற்றத்தை தான் நம்ம பார்க்கிறோம். We don't look at the heart. நம்ம இருதயத்தை பார்க்கிறது கிடையாது.
Jesus says, fool, இயேசு சொன்னாரு, மதிகேடனே, you only focus on what the outside. நீ வெளி தோற்றத்தை தான் பார்க்கிற, But look at your heart. ஆனா உன் இருதயத்தை பாரு. Is our heart clean? நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குதா? Does God look at your heart and say dirty? தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து Dirty. Does God say dirty? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து அசிங்கமா இருக்குன்னு It's சொல்லுவாரா? not man who judged. மனுஷன் நியாயம் தீர்க்க அல்ல, God said, தேவன் சொன்னார். Jesus said, இயேசு சொன்னாரு, your heart is dirty. உன்னுடைய இருதயம் ரொம்ப அழுக்கா இருக்கு. Fool, மதிகேடனே, you can't see your own self. உன்னை நீயே பார்க்க முடியல, What they are looking at people's faces. ஆனா நீ மற்றவங்களுடைய காரியங்களை பார்க்கிற. You judge people on what clothes they wear. என்ன விதமான உடைகளை உடுத்தி கொண்டிருக்காங்க நீங்க நியாயத்திருக்கிறீங்க. ஜனங்கள் What cars நியாயத்திருக்கிறீங்க. they drive. என்ன காடி ஓட்டுறாங்க, What houses they live. என்ன வீட்டுல இருக்கிறாங்க, How much of colors you put on your hair and in your face. உங்களுடைய தலைமுடி, உங்க முகம் என்ன விதமானா பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருக்கும். சாதாரண No standard. ஸ்டாண்டர்டே இல்ல. Outward appearance. இது வெளி தோற்றத்தை தான் நம்ம பார்க்கிறோம். What is it? உள்ளுக்கு என்ன இருக்கு? Are your daughters beautiful inside? உங்களுடைய பெண் பிள்ளைங்க உள்ளுக்கு அழகா இருக்கிறாங்களா? I saw her. இதெல்லாம் பேய்ங்க. பிசாசுங்க ஷோ செல்லிரி. தாங்களே குஷி பண்ணிக்கிறாங்க. They are going on TikTok. See. அவங்க டிக்டாக்ல அப்படி காமிப்பாங்க. This is a evil spirit la. இது ஒரு பொல்லாத பிசாசு. இது The phone is fine, but the fellow who invented the camera to put in the phone. போன் நல்லது, ஆனா அந்த போனுக்குள்ளாக அந்த கண்ணாடி வச்சிருக்கானே, I look at them. அவங்கள பார்க்கும்போது, Hey, I know your story. உன் கதை எனக்கு நல்லா தெரியும். Loose. சரியான லூஸ் வரி. What you are doing all this? என்ன இதெல்லாம் செய்யற? Your heart is so dirty. உன்னுடைய இருதயம் ரொம்ப கன்றாவியா இருக்க. You can go and do all this. இதெல்லாம் செய்ய போயிருங்க. Not saying you, நீங்க சொல்லல. ஐயோ நீங்க நல்லவங்க. Not the outside. Inside. வெளி தோற்றம் அல்ல, உள்ளுக்கு. The problem is we judge people by how they look on the outside. பிரச்சனை என்ன? நம்ம ஜனங்களை எப்படி நம்ம பார்க்கிறோம், நியாயத்திருக்கிறோம். But we can't see the same real person inside. ஆனா அந்த உண்மையான ஆளை நம்ம பார்க்கிறது கிடையாது. I'm not against makeup. மேக்கப்பை குறித்து எதிர்க்கல, but make sure you don't put a makeup and hiding a demon inside. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க மேக்கப் போட்டு உள்ளுக்கு அந்த பிசாச நீங்க மறைத்து Inside வைக்க must be beautiful first. உள்ளுக்கு ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். Because when parents, you send your children to get married, பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கல்யாணத்துக்கு அனுப்பும்போது, once the makeup wears off, மேக்கப் கலைஞ்சு போச்சுன்னா, the next day after the wedding, அடுத்த நாள் கல்யாணத்துக்கு பிறகு what will they find? அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க? All the makeup gone already. மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. Will they find a beautiful girl? ஒரு அழகான பெண்ணை பார்ப்பாங்களா, Or will they find a pei? அல்லது ஒரு பேயை பார்ப்பாங்களா? சிலர் ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க, சிலருக்கு சிரிப்பு வருது. ஐயோ ஐயோ. I told someone yesterday, நேற்று ஒருத்தரை பார்த்து சொன்னாரு, your responsibility is to make sure, உன்னுடைய பொறுப்பு, உன் கடமை is to make sure your children, your daughters get married. உன் பிள்ளைங்க, உங்களுடைய மகளுங்க கல்யாணம் பண்ணணும். It's your responsibility. உன்னுடைய பொறுப்பு. And how? And when you give them over, நீங்க அவங்கள கொடுக்கும்போது make sure you give them good. நல்ல ஒரு காரியத்தோடு கொடுக்க வேணும். நல்ல பொண்ணு கொடுங்க, நல்ல பையங்கள் கொடுங்க.
And then your duty is over. பிறகு உங்களோட கடமை முடிஞ்சிச்சு. Looking at me again. உங்களோட பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. Your duty உங்களோட கடமை is to raise up beautiful children. நல்ல அழகான பிள்ளைகளை நீங்க வளர்க்க வேண்டும். Surrendering them அவங்கள ஒப்பு கொடுக்க வேண்டும். to the husband or to the wife. அந்த கணவன் அந்த மனைவி கிட்ட. That is what we do when we walk down the aisle. இதை தான் நம்ம செய்யறோம் பாருங்க. நம்ம சரி ஆலயத்துக்கு வரும்போது Father walks down the bride. அந்த அப்பா தன்னுடைய மகளோடு பெருமையோடு வராரு. He comes to the front. முன்னுக்கு This is the Western culture. இது ஒரு மேற்கு நாடு கலாச்சாரம். And the father takes the bridegroom's hand. அப்பா அந்த மணவாளனோட கையை எடுத்து And he puts the girl's hand. அதை எடுத்து அந்த பெண் கை மேல வைக்கிறது. What does he say? என்ன சொல்றாரு? What should he say? என்ன சொல்லணும்? எனக்கு தெரியாது, எனக்கு செஞ்சது இல்லையா. ஓகே, என்ன செய்வார், என்ன சொல்லணும்? Should he say all the best? சபாஷின்னு சொல்லுவாரா? All the best ஐயா, சமாளிச்சிருங்க. இனிமேல் உன்னோட பொறுப்பு வா, நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரா? All the best யா, கொடுத்துட. ஓகே, இதுவும் ப்ராப்ளம் தான். இனிமேல உன்னோட ஆட்சி. Most parents will come. நிறைய பெற்றோர் What வரும்போது they do is they put the hand of the bride on the husband. என்ன செய்வாரு? அப்பா மாப்பிள்ளோட கையை எடுத்து அந்த பெண்ணு கை மேல வச்சு And he will say, அவர் என்ன சொல்லுவாரு? please take care of my daughter. என் மகளை கவனமா பார்த்துக்கோ, I surrender பத்திரமா her to you. பார்த்துக்கோ, என் மகளை உனக்கு ஒப்பு கொடு. That's what happens. அப்படிதான் நடக்கும். Okay, because we are here, we know. இங்க Some of them இருக்கிற will cry. சிலர் அழுவாங்க, Fathers will cry. அப்பமாருங்க Because அழுவாங்க. they're surrendering their daughters. ஏன்னா அவங்க மகளை ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? It's on your hands now. இப்ப உன் கையில Okay. இருக்கு. So anyway, that's another topic. அது வேற ஒரு தலைப்பு. It's not the outside, வெளி தோற்றம் அல்ல, the inside. உள்ளுக்கு உள்ளது. The fourth fool that Jesus called, நான்காவது மதிகேடர் இயேசு அழைக்கிறது. Luke chapter 12, லூக்கா 12 we read verse 16 to 21. வசனம் 14 இருந்து 21 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். Jesus spoke on the fourth fool, இயேசு அந்த நாலாவது மதிகேடனை குறித்து பேசினாரு. on a rich landowner. அதாவது அவன் நிறைய வயல் நிலம் உள்ளவன், He had a lot of land. நிறைய நிலம் And that one இருந்துச்சு. particular year, அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம், he received a bountiful harvest. அந்த ஒரு வருஷத்துல ஏராளமான அறுவடை கிடைத்தது. What did he do? அவன் என்ன செஞ்சான்? Instead of thanking God, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை விட்டு, instead of thinking about people, ஜனங்களை நினைக்காம he started to plan to build bigger barns. அவன் திட்டமிடுறான் அவனுடைய களஞ்சியத்தை பெருசா This year got கட்டணும். extra. இந்த வருஷம் நிறைய இருக்குது, Okay. This year you have extra. இந்த வருஷம் நிறைய இருக்குது. Next year you're not sure whether you have extra. அடுத்த வருஷம் நிறைய கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. This year got what we call ong already. இந்த வருஷம் அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு. Instead of keeping for other uses, he wanted to tear down the old barn and build newer ones. மற்ற தேவைகளுக்கு வைக்காம அவன் என்ன நினைச்சானாக்கா, நம்ம களஞ்சியத்தை நம்முடைய ஸ்டோரை பெருசாக்கி அதுல சேர்த்து வைப்போம், And then you can retire. பிறகு ஓய்வு பெறுவோம்.
because you have enough for many, many years. ஏன்னா இது இந்த வருஷத்தினுடைய அறுவடை பல வருஷங்களுக்கு நீடிக்கும். He said, soul, rejoice, be merry. ஆகினால அவனுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், சந்தோஷமாயிரு. You can enjoy for many years. இன்னும் பல வருஷங்களுக்கு நீ சந்தோஷமா That இருக்கலாம். night, அந்த ராத்திரில he died. செத்து போயிட்டான். God said, you're a fool. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, மதிகேடனே, I gave you all these blessings நான் உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தேன். and you wanted to build bigger barns, நீ ஒரு பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்டணும்னு இருந்த. but you died. ஆனா இப்ப நீ செத்து போற. You couldn't enjoy anything. நீ எதையும் நீ அனுபவிக்க முடியாது. And now everything is going to be enjoyed by someone else. இது எல்லாம் பாருங்க, வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷப்பட போறாங்க. What do you want so much in your life? உனக்கு வாழ்க்கையில ஏன் உனக்கு இவ்வளவு தேவை? No, what do we want so much in our life? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏன் இவ்வளவு தேவையா இருக்கு? என்ன உங்களுக்கு வேணும்? What do you want in your life? உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? What are you doing about it? அது குறித்து என்ன செய்றீங்க? All of us have dreams. நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு. Nothing wrong to have dreams. It's good to have dreams. தப்பு ஒண்ணும் கிடையாது கனவுகள் இருப்பது. But what are we doing? ஆனா அது குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? Are we focused only on that dream? அந்த கனவுகளை மாத்திரம் நம்ம நோக்கமா இருக்கிறோமா? And forgetting eternity. நித்தியத்தை நம்ம மறந்து போகிறோமா? If you were to die today, இன்றைக்கு நீங்க சாகுவீங்கன்னா what do you have to show God? நீங்க தேவனுக்கு என்ன காண்பிக்க இருக்கிறீங்க? What do you have to speak to God? தேவனிடத்துல என்ன பேசுவீங்க? I was sharing that the other day. அன்றைக்கு ஒரு நாள் பகிர்ந்து கொண்டாரு. Someone just shared with us. யாரோ ஒருத்தர் பகிர்ந்து கொண்டாங்க. Father wanted the Dato title. அப்பாவுக்கு தத்தோ பட்டம் வேணும். Years wanting that title. பல வருஷங்களுக்கு இந்த பட்டம் வேணும்னு இருந்தாரு. He got the title after so many years. பல வருஷங்களுக்கு பிறகு அந்த பட்டம் கிடைச்சிச்சு. 2 months later he died. 2 வருஷத்துக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு செத்து போயிட்டாரு. He was not a believer. அவர் ஒரு விசுவாசி இல்ல. Got his Dato chip and then he died. அந்த தத்தோ பட்டம் கிடைச்சி மண்டை போட்டாரு. Which sad. எவ்வளவு ஒரு He was not young. He was வேதனை. not old. He was still very young. அவரு அவ்வளவு வயசானவர் இல்லை, இன்னும் வாலிபமா தான் இருக்கிறாரு. Couldn't enjoy. அது அவர் அனுபவிக்க முடியலையே. What are we pushing all our dreams on? நம்முடைய கனவுகளை எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம Jesus தள்ளி says, வைக்கிறோம்? இயேசு சொல்றாரு, why did Jesus call him a fool? இயேசு அவன் ஏன் மதிகேடன்னு சொன்னாரு? Because now when he steps into the doors of eternity, ஏன்னா இப்பொழுது அவன் நித்திய வாசல்ல அவன் கால் எடுத்து வைக்கும்போது he has nothing to show God. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரத்துல He காண்பிக்கிறது. goes empty before God. அவன் வெறும் கையனாய் தேவனுக்கு முன்பாக போறான். Eternity. நித்தியம். He cannot run back and say, God, அவன் திரும்பி ஓடி போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே look at the goal, look at all the money I have, இந்த பாருங்க ஆண்டவரே என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, look at the harvest I have. இந்த பாருங்க எவ்வளவு அறுவடை இருக்கு. He has nothing to show God. அவன்கிட்ட ஒண்ணு இல்ல காண்பிக்கிறது இருக்கு. One day we will all step into the doors of eternity. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நித்தியத்தின் வாசல்ல கால் எடுத்து வைக்கணும். What do we have to show God? நம் தேவனிடத்தில் காண்பிக்க என்ன இருக்கு? That time nothing to show. அப்ப ஒண்ணுமே இல்ல Your chest காண்பிப்பது. all nothing before God. Your chest, nothing before God. நெஞ்சு ஒண்ணு இல்ல நெஞ்சுக்கு முன்பாக. Makeup also none. மேக்கப் ஒண்ணு இருக்காது. You think God makeup, they will make up and then take you to heaven? மேக்கப் போட்டிருந்தாக்க பரலோகம் எடுத்துட்டு போயிருமா? Of course, they'll make you up, they'll put makeup for you in the coffin. ஆமா, பணப்பொட்டியில வைக்கும்போது மேக்கப் எல்லாம் போட்டு தான் வைப்பாங்க. But is that how you go to heaven? அப்படிதான் நம்ம பரலோகம் போவோமா? Your spirit goes to heaven. உன்னுடைய ஆவி பரலோகம் போகுது. But what if we don't make it to heaven? அப்படி பரலோகம் போனா என்ன ஆகும்? You have wasted everything. எல்லாவற்றையும் நீங்க Jesus வேஸ்ட் says, பண்ணிட்டீங்க. this man is a fool. இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ இவன் ஒரு Because he only மதிகேடன். focused on his comfort,
ஏன்னா இந்த மனுஷன் வந்து பாருங்க தன்னுடைய சொந்த சொகுசை தான் அவன் வந்து பாத்துக்கிட்டு இருந்தான். But he did not plan for eternity. ஆனா நித்தியத்துக்கு எந்த விதமான திட்டமும் We செய்யல. need to plan for eternity. நீங்க நித்தியத்துக்கு திட்டமிடணும். One day we will all meet there. ஒரு நாள் நம்ம எல்லாரும் அங்க Every சந்திப்போம். funeral will say we'll meet you, so we'll meet again. ஒவ்வொரு அடக்காரதும் நம்ம பார்த்து சொல்லுவோம், நான் உங்க சந்திப்பேன். Some fellows I know, this fellow I won't meet again. சிலரை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் பாருங்க, இவனை நான் சந்திக்கவே மாட்டோம். ஆனா இப்ப சாம சொல்லுவோம் முழுக்க மைண்ட்குள்ளுக்கு இவன் வந்து திருப்பி பார்க்க மாட்டேன். மனசுக்குள்ள நம்ம சொல்லிக்கிறோம், இவன் எங்க பார்க்க போறேன், முடிஞ்சிச்சு. ஆண்டருக்கே வாழலையே, எப்படி சந்திக்கிறது திருப்பி? ஆனா குடும்பத்துக்கு சொல்லணும். For the sake of the families, we have to say all the right things. குடும்பத்துக்காக நம்ம வந்து அவங்க ஆறுதலுக்காக நம்ம நல்ல காரியங்கள்லாம் One day சொல்ல Jesus வேண்டும். will come back இயேசு ஒரு நாள் வருவார், and he will come out. அவர் வெளியே வருவார். But I know this fellow won't come out. நமக்கு தெரியும் பாருங்க, அவன் வெளியே வரமாட்டான். சத்துல போய் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க, அவன் வருவான்னு சொல்லிட்டு வெளியே. It's a joke. இது தமாஷு. Can joke or not? தமாஷ் பண்ணலாமா? All seriously. அல்லது ரொம்ப That சீரியஸா? day there was a pastor who was buried. There's a pastor who was buried in Taiping. அன்னைக்கு தைப்பிங்ல ஒரு பாஸ்டர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. This is not biblical, huh? Just pastor was buried in Taiping. தைப்பிங்ல பாஸ்டர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. He's from Penang. பினாங்கில் They உள்ளவர் buried him. இங்க அடக்கம் பண்ணாங்க. But the wife, many years later, ஆனா மனைவி பல வருஷங்களுக்கு 15 பிறகு years later she died. They buried her in Penang. அவங்க செத்து போனாங்க, பினாங்கில புதைச்சாங்க. Then I asked, பிறகு கேட்டாரு, why lah so far? ஏன் இவ்வளவு தூரமா இருக்கிறீங்க? Here lah, because why they buried the mother there? ஏன் அம்மாவை அங்க புதைச்சாங்க, அப்பாவை இங்க புதைச்சாங்க? Then when the resurrect, how lah? எப்படி அவங்க உயிர் தெழும்போது? He wake up and eat. Wife in Penang, he in Taiping, resurrection. What to do? அவர் எழுந்த உடனே பாப்பாரு, நான் இங்க இருக்கிற, மனைவி எங்க? அவங்க பினாங்கில இருக்காங்களே. When you bury, are you buried for resurrection or not? நம்ம அடக்கம் பண்ணும்போது உயிர் தெழுதலுக்காக நம்ம அடக்கம் பண்றோமா? Anyway, this is not biblical, huh? இது வேதத்தின் அடிப்படையில் அல்ல. இது We will all go to be with the Lord. நம்ம எல்லாரும் பரலோகத்துல ஆண்டவர். But just for the sake of joke, sometimes we bury side by side. தமாஷுக்காக நம்ம வந்து பக்கத்துல பதைப்போம். So when the resurrect, they go together. உயிர் தெழும்போது ரெண்டு பேரும் ஒண்ணா போவாங்க. This pastor wakes up. இந்த பாஸ்டர் எழுந்திருக்கிறாரு, My wife not here. மனைவி இங்க இல்லையே. Who is all these fellows? யாரு இவங்க எல்லாம் பாக்குறாங்க? Wife in Penang. மனைவி பிள்ளைங்கள She ronding. அவங்க சுத்துறாங்க. We have faith in the resurrection நமக்கு உயிர் தெழுதல விசுவாசம் இருக்கு. because we live for eternity. ஏன்னா நம்ம நித்தியத்துக்காக வாழ்றோம். That one day, ஒரு நாள் after we die, நம்ம செத்து போன பிறகு we will come back again. நம்ம நிச்சயமாய் திரும்பி வருவோம். But are we preparing for that life? ஆனால் அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோமா? If you go there and you go empty, நம்ம அங்க போய் வெறும் கையா போய் நிக்கும் some of போது us will not be reborn. நம்ம ஒரு Resurrected, நம்மில ஒரு சிலர் வந்து உயிர்த்தெழ மாட்டோம். Only those in Christ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் will be resurrected. அவங்க உயிர்த்தெழுவாங்க. And they are rewards. அவங்களுடைய They are rewards for those who live for the Lord. கர்த்தருக்காக வாழ்கிற அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. They are rewards. There are rewards. பரிசு இருக்கு. யாருக்கெல்லாம் ஆண்டருக்காக வாழ்றாங்களோ பரிசு உண்டு. There are rewards for those who live for God. யாரெல்லாம் ஆண்டவருக்கு வாழ்றாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. The fifth fool. அந்த அஞ்சாவது மதிகேடன். We just read Luke 24. லூக்கா 24 25 to 26. 25 இருந்து 26. Luke 24, 25 to 26. லூக்கா 24 25 26 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. After Jesus rose again from the dead, இயேசு மரித்தெழுந்து எழுந்த பிறகு he encountered two disciples on the road to Emmaus. 2 சீஷர்களை அவர் எம்மாவின் பாதையில சந்தித்தார். They were glum. அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. Jesus had died. இயேசு செத்து போயிட்டாரு. They did not know Jesus rose from the dead. இயேசு மரித்தெழுந்து எழுந்தாருன்னு தெரியாது. Their worlds had collapsed. அவங்க உலகமே கவிழ்ந்து போச்சு. Jesus appeared to them. இயேசு அவங்க மத்தியில Started தரிசனமானார். talking to them. அவங்களோட பேசிக் கொண்டிருந்தார். He said, "Fools, இயேசு அவங்கள பார்த்து மதிகேடர்களே என்று சொல்றாரு. don't you know the scriptures?" உங்களுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு தெரியாதா? That Jesus was going to die இயேசு சாக போறாரு. and that he will be killed, அவர் கொல்லப்படுவாரு. but he will come back alive. அவர் மீண்டும் உயிரோடு வருவாரு. Fools, மதிகேடனே, didn't you know the scriptures? உங்களுக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாதா? The fifth group of people 5வது கூட்ட ஜனங்கள் are those who do not know the word of God. தேவனுடைய வார்த்தையை தெரியாதவங்க. They lost all hope. எல்லா நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. But these are disciples who had been with Jesus. ஆனா இந்த சீஷர் இயேசுவோடு இருந்தாங்க. They heard everything he said, அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. but they had no hope ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையே because they இல்லை. did not know the scriptures. காரணம் அவங்களுக்கு வேதத்தை தெரியாது. If you do not know the scriptures, உங்களுக்கு வேதத்தை சரிவர தெரியலன்னா you will lose all hope. எல்லா நம்பிக்கை இழந்து போயிருவீங்க. And only one will come from heaven, which is fools. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? மதிகேடன். You were in church all this while. நீங்க இவ்வளவு காலமா சபையில இருந்தீங்க. Don't you know the scriptures? உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியாதா? Recently went for telling my family. குடும்பத்துல There's பேசிக்கொண்டுதான் நாங்க always a difference between a Christian funeral and a non-Christian funeral. ஒரு கிறிஸ்தவ அடக்காராதனைக்கும் ஒரு கிறிஸ்தவ அல்லாத அடக்காராதனைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. When death came to our house, எங்க வீட்டுக்கு சாவு வரும்போது there is a difference. ஒரு வித்தியாசம் இருக்குது. But when I go to another house, ஆனா அதே சமயத்துல வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது see, they lost all hope. அவங்க எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருக்கிறாங்க. And recently, pastor sister died. சமீபத்துல என்னுடைய அக்கா தவறி போயிட்டாங்க. Went to the house. வீட்டுக்கு போனோம். Ayo, so much of grief, அங்க எவ்வளவு துக்கம் இருந்துச்சு, so much of crying. எவ்வளவு அழுகை Nothing wrong, இருந்துச்சு. nothing wrong. தப்பு கிடையாது. Lost all hope. எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிட்டாங்க. It was very different from how my house was. எங்க வீட்டுல இருந்ததுக்கும் அந்த வீட்டுல இருந்ததுக்கும் எவ்வளவு They are வித்தியாசம். crying. அவங்க அழுக Here also got crying, both also got crying. ரெண்டு சைட்லயும் But அழுகுறாங்க. you can know the difference. ஆனா ஒரு வித்தியாசத்தை நம்ம காண Not because முடியும். you're better, நீங்க நல்லா இருக்கிறீங்க அதனால இல்ல. because the word of God காரணம் தேவனுடைய வார்த்தை gives us hope. நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. Hey, there must be a difference. ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். There must be a difference. ஒரு வித்தியாசம் இருக்க You can வேண்டும். go through grief, துக்கத்துல கடந்து but போகலாம். suddenly you see there is something holding you. ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்களை தாங்குகிறது. My world didn't collapse. என்னுடைய உலகம் கவிழ்ந்து போகல. For me, that is the biggest black point of my life. அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு Black point. கருப்பு புள்ளி தன்னுடைய வாழ்க்கையில. If you ask me what is the most painful thing you ever went through, அவரை கேட்பீங்கன்னாக்கா உன் வாழ்க்கையில நீ என்ன ஒரு கடுமையான ஒரு துக்கத்தை நீ கடந்து போன? is when death entered my house. மரணம் வீட்டுல நுழையும் போது. என் வீட்டுல But we மரணம் didn't நுழைந்தது. lose hope. ஆனா நாங்கள் நம்பிக்கையை இழந்து போகல. Somehow you find the word of God எப்படியோ தேவனுடைய வார்த்தை நமக்கு holding us. எங்களை தாங்கினது. Not because we are spiritual. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அல்ல. Something is strengthening us. ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்மளை We didn't பலப்படுத்துகிறது. lose hope. நம்பிக்கை இழந்து போகல. So when I only understand when I go to another person's house, இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் உணர முடியுது. we feel their pain. அவங்களுடைய வேதனை நம்ம உணர முடியுது. They do not have hope. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க.
If you are in the church, நீங்க சபையில இருப்பீங்கன்னா, but you've lost all hope, எல்லா நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்கன்னா, come back to the scriptures. வேதத்துக்கு மறுபடியும் திரும்பி வாங்க. Who are fools? யாரு மதிகேடர்கள்? Not the unbelievers. அவிசுவாசிகள் அல்ல, Is believers விசுவாசிகள் who do not know the word of God. தேவனுடைய வார்த்தையை அறியாதவங்க. They are the ones who are fools. அவங்க தான் They மதிகேடர்களா hear the sermon every week, வாரந்தோறும் பிரசங்கங்களை but கேட்கறாங்க, they do not know the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தையை தெரியாதவங்க. And when disaster comes, ஏதாவது ஒரு புயல் வந்து வீசும்போது போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. everything is gone. There was no Opari sessions all in my house. வீட்ல இந்த மாதிரி ஒப்பார சத்தம்லாம் இல்ல, Everyone was calm. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. You know, we have done funerals for years. You know, when the coffin comes out of the house. பல வருஷங்கள் நாங்கள் இந்த அடக்காராதனை செய்திருக்கிறோம். அந்த You all experts, Adila. சவப்பட்டி வந்து வெளியே எடுத்துக்கொள்ளும் போது Senji. Because typing old folks down. டைப்பிங் வந்து வயசான இடம் இது. பல சாவுகளை பார்த்துருக்குறோம். இன்னைக்கும் ஒரு சாவு இருந்துச்சு கோல்டன் நோம்ல. There was 1 month in last year, 3 funerals in 1 month. ஒரு மாசம் இருந்துச்சு, 3 அடக்காராதனை ஒரே மாசத்துல, போன வருஷத்துல. 2023, sorry. 2024. 2024ல 3 அடக்காராதனை Coffin இருந்துச்சு. leaves the house. அந்த சவப்பட்டி வீட்டு விட்டு போகும்போது Start la one chorus. ஒரு அழுகை உண்டாகும். போயிட்டியே. Nothing wrong. I'm not belittling it, huh? அது மட்டப்படுத்தல, சிறிதுபடுத்தல. Generally, பொதுவாக when the coffin leaves the house, அந்த we know சவப்பட்டி வீட்டு that விட்டு is the போகும், most emotional moments. அதுதான் ரொம்ப சோகமான ஒரு கட்டம் அது. So usually we will say, you take your time, we go first. ஆகினால அவங்ககிட்ட சொல்லிடுவோம், நீங்க நேரம் எடுங்க, நாங்க போறோம்னு சொல்லி. But this is where we see the word of God strengthening. இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. The disciples lost all hope. சீஷர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து போயிருந்தாங்க. Jesus says, fools. இயேசு அவங்களை பார்த்து மதிகேடர்களே என்று சொன்னாரு. Don't you know the scriptures? உங்களுக்கு வேதம் தெரியாதா? 5 fools. 5 மதிகேடர்கள். Those whose eyes are on money. பணத்தின் மேல இருக்கிற கண்கள் உடையவங்க. Those whose eyes are on what they give. அவங்க என்ன கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கண்ணு இருக்குது. Those eyes who are on what is outside, not inside. வெளி தோற்றத்தை பார்க்கிற கண்கள், உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. Those who are looking at comfort rather than eternity. சிலர் வந்து பாருங்க, அவங்களுடைய சொகுசை பார்த்துக்கிறாங்க, ஆனா பரலோகத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. And lastly, the ones who are believers but they do not know the word of God. கடைசியாக விசுவாசிக, ஆனா தேவனுடைய வார்த்தையை தெரியாதவங்க. Jesus says, fool. இயேசு சொன்னாரு, மதிகேடர்களே. This year, இந்த வருஷம் let us not be fools. நாம் மதிகேடர்களாய் இருக்க வேண்டாம். Let us depend on the Lord. தேவனை சார்ந்திருப்போம். When you depend on the Lord, தேவனை சார்ந்திருக்கும் போது you will not be fooled. நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. The fool says, there is no God. மதிகேடன் என்ன சொல்றான்? தேவன் இல்லை, I don't need God. எனக்கு தேவன் தேவையில்லை. But children of God, ஆனா தேவனுடைய பிள்ளைங்க, we need God. நமக்கு தேவன் தேவை. And this year, இந்த we are வருஷம் still in January. நாம் ஜனவரி மாதத்துல தான் We'll have இருக்கிறோம். to share on this. இதை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். A fool is someone who says, I don't need God. ஒரு மதிகேடன் யாரு? அவன் சொல்லுவான், எனக்கு தேவன் தேவையில்லைன்னு. But the wise man ஆனா ஞானம் உள்ள ஒரு மனுஷன் builds his house on the teachings and the word of Christ. அவன் கிறிஸ்துவினுடைய வார்த்தையில, அவருடைய போதனையில தன்னுடைய வீட்டை கட்டுவான். Jesus said, இயேசு if சொன்னார், anyone listens to my words and does them, இயேசு சொன்னாரு, ஒருவன் வார்த்தை கேட்டு அதன்படி செய்வானாகில் he is like a man அவன் வந்து எதுக்கு ஒப்பாயிருக்கிறான்? who built his house on a rock. அவன் கற்பாரின் மேல தன் வீட்டை கட்டினவனாயிருப்பான். The waves will come, அலை மோதும், winds will come, காற்று வரும்,
but you cannot move that house. ஆனா அந்த வீட்டை நீங்க அசைக்க முடியாது. But one who listens, ஆனா எவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு but does not do them, அதன்படி செய்யாதவன் he is like a man who builds his house on sand. அவன் தன்னுடைய வீட்டை மணலின் மேலே கட்டினவனாயிருப்பான். Waves will come, அலைகள் வரும், wind will come, காற்று வரும், and his house அவனுடைய வீடு will no longer be there. அவன் அந்த வீடு அங்க இருக்காது, சரிந்து போயிடும். Let us be wise this year. இந்த வருஷம் ஞானமுள்ளவர்களாயிருப்போம். Let us depend on God. தேவனை சார்ந்திருப்போம். What do you need? உங்களுக்கு என்ன தேவை? Ask the Lord. தேவனை கேளுங்க. Plan. திட்டமிடுங்க. I was talking on Friday. Plan everything. Plan. வெள்ளிக்கிழமை அவர் பகிர்ந்து கொண்டார், திட்டமிடுங்க. January is a time to plan. ஜனவரி மாதம் பொதுவாக திட்டமிடுகிற ஒரு மாதம். What you want to buy? என்ன நீங்க வாங்கணும்? Where you want to go for holiday? விடுமுறைக்கு எங்க போகணும்? திட்டமிடுங்க. What you want to give for the Lord? தேவனுக்கு என்ன நீங்க கொடுக்கணும்? What you want to do for the Lord? தேவனுக்கு என்ன செய்யணும்? Plan. How much can I give God? How much can I give myself? திட்டமிடுங்க. தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எனக்கு நான் எவ்வளவு What can I கொடுக்கணும், give to other people? நான் மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும். Plan. திட்டமிடுங்க. Because when you do that, you plan for eternity. அதை செய்யும் போது நீங்க நித்தியத்துக்கென்று திட்டமிடுறீங்க. Shall we stand? எழுந்து நிற்போம். We need the Lord in everything that we do. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நமக்கு தேவன் தேவை. We need God in our own health. நம்முடைய சொந்த வாழ்க்கையில சுகத்தில தேவன் தேவை. When you depend on God, தேவனை சார்ந்திருக்கும் போது you don't have to fear death. நீங்க மரணத்தை குறித்து நினைத்து பயப்பட வேண்டாம். You don't have to fear what will happen to my children. என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என்று சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. What will happen to my daily needs, my monthly needs? என்னுடைய தினசரி தேவைக்கும் மாதம் தேவைக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். All these things பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு shall be added unto you. கூட கொடுக்கப்படும். This is a promise for all of us. இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் உள்ளது. Seek ye the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. God will take care of everything. தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். Heavenly Father, பரலோக பிதாவே, we serve a faithful God. நாங்கள் உண்மையுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். God who knows what we are going through. நாங்கள் என்ன கடந்து போகிறோம் அவருக்கு தெரியும். Lord, ஆண்டவரே, pray Father, help அப்பா, us to be wise. ஞானம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும். Help our eyes not to be on things that we see, எங்களுடைய கண்கள் நாங்கள் பார்க்கிறவைகளை பார்க்காமல், but to the things that you see. ஆனால் நீ பார்க்கிற காரியங்களை பார்க்க. And I pray, Father, that you give us wisdom. ஆண்டவரே, ஞானத்துக்காக Many நாங்கள் times, oh God, including myself, we lack wisdom. அநேக சமயத்திலே ஆண்டவரே எனக்கும் சரி எங்களுக்கு ஞானம் But your குறைவா word இருக்கு. says, if anyone lacks wisdom, let him ask God, who gives in abundance. ஆனால் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதில்ல, யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் தேவனை நோக்கி கேட்க வேண்டும், அவர் பரிபூர்ணமாய் கொடுப்பார். Lord, we ask you for wisdom. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஞானத்துக்காய் கெஞ்சுகிறோம். Teach us what to do, எங்களுக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே என்ன செய்யணும். that we will not be foolish, நாங்கள் மதிகேடர்களாய் இல்லாமல், that we will not fail, நாங்கள் தோத்து போனவர்களாய் இல்லாமல், but will we be wise. நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் காண. Pour out your wisdom ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை ஊற்றும். this year இந்த வருஷம் for every individual, எல்லா தனிப்பட்ட Every ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் that they will do well. அவங்க நல்லா செய்வாங்க. Lord, I pray, we bless every family here. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். Let them do well. அவங்க நல்லா செய்யணும். Let them do well spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே நல்லா செய்யணும். Let them do well, oh God. ஆண்டவரே, அவங்க நல்லா Financially. செய்யணும். பொருளாதாரத்துல Let them do well in their ministries. அவங்களுடைய
ஊழியத்தில் நல்லா செய்யணும். Let them do well in their marriages. ஆண்டவரே தங்களுடைய திருமணத்தில் நல்லா In செய்யணும். raising up children. பிள்ளைங்களை வளர்க்கும் Let வேலையில் them do well in their work. அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நல்லா Let them do well in their studies. படிப்பில் நல்லா In செய்ய their business. வியாபாரத்துல In their relationship with their family. குடும்பத்துல இருக்கிற உறவுகளோடு நல்லா With செய்ய friends. நண்பர்களோடு. Lord, I pray, Father, help. We bless everyone to do well. ஆண்டவரே இன்றைக்கு யாவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். By your wisdom, உம்முடைய ஞானத்தினால everything will be well. எல்லாம் சரியா In இருக்கட்டும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.